அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் கும்பராசிக்காரங்க மற்ற சமூகத்தவரையும் சகோதர சகோதரி போல பாவிப்பவங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருப்பாங்க. ஏழைகள் ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுபவங்க. மற்ற மதத்தினருடன் ஒற்றுமையாக பழகக்கூடியவங்க. மற்றவர்களையும் தன்னை போல நேசிப்பவங்க. அப்படியேப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனை, பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் நல்ல சொல்யூஷன் கிடைக்குதுங்க. மேலும் இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர்கள் கூட ஜோசியம் பார்த்து நல்ல பலன் பெற்றிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாங்க. 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறாரு. 13/4/2024 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாருங்க. 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு. 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாரு. அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதமானது சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம். எனவே நீங்கள் நிதானமாக இருப்பது தான் உங்களுக்கு நன்மை தருங்க. வேற்று மொழி பேசும் நபரால் கூட உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சலும் ஏற்பட போகுது. நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷனும் ஏற்படலாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால அலைச்சலும் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகளும் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூல்ல தாமதமான நிலையே காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும், அதனால சோர்வும் உண்டாக போகுது. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலையும் நீங்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானமும் உங்களுக்கு வருங்க. சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க கூட நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க போகுது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் உங்களுக்கு செலவும் உண்டாக போகுது. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படுங்க. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை நீங்க தவிர்க்க வேண்டும். கலைத்துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டி கூட இருக்கலாம். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது நீங்க கவனமாக பேசுவது தான் நல்லது. வீண் அலைச்சல், தடை தாமதமும் ஏற்படலாம். கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது. மேலும் அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை கூட உண்டாகலாம். எனவே நீங்கள் உதவும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் அதிக கவனமும் உங்களுக்கு தேவைப்படுது. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டுங்க. மேலும் உங்களுடைய மன துயரமும் நீங்க போகுது. சிற்றின்ப செலவும் அதிகரித்தே காணப்படும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். காரணமே இல்லாமல் வீண் பழி கூட சுமக்க நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை கூட போடுவாங்க. எனவே அவர்களிடம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் காணப்படுங்க. எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவாங்க.
குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு வருவாயும் இருக்குதுங்க. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும் மாதம் என்றே சொல்லலாங்க. சோதனைகள் வெற்றியாகவே மாறப்போகுது. அடுத்து சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் காரியங்கள் அனைத்துமே கைகூட போகுது. உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் வண்ணம் தான் இருக்குது. உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்ல போகுது. மன அடக்கம் பெற நீங்க தியானம் செய்ய வேண்டும். படிப்புல உங்களுக்கு அதிகப்படியான நாட்டமும் கூடுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களும் வந்து சேரப்போகுதுங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் வரப்போகுது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றமும் உருவாக போகுதுங்க. அரசாங்க வேலைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான பலனே ஏற்பட போகுது. வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனமுடன் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ கூட உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. பரிகாரமாக ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அனாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்களும் நீங்கும். மேலும் உங்களிடையே தைரியமும் உண்டாக போகுது. தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நன்கு நடந்து முடிய போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 21, அதிர்ஷ்ட தினங்கள் 14 மற்றும் 15. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் கும்பராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது குடும்பத்தில் மகிழ்ச்சி, தனவரவு, தாய் மற்றும் தந்தை வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்க போகுது. ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்களும் இடம் மாறுதுங்க. கும்பம் ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் குடும்ப வீட்டில் உச்சமடைகிறாரு. ஏப்ரல் முதல் நாளே புதன் வக்கரமும் அடைய போகிறாரு. ராகு மற்றும் சூரியனுடனும் சேர போறாரு. புதன் மற்றும் குரு சேர்க்கை, செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை 2024 சனி பயிற்சி பலன்களில் கணிசமான மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது. கும்பம் ராசிக்கு வக்கிர புதன் பயிற்சி, உச்சம் பெற்ற சுக்கிரன் பயிற்சி போன்றவை அற்புதமான மாற்றங்களையும் கொடுக்க போகுதுங்க. ஏப்ரல் 1 முதல் மீன ராசியில உங்கள் ராசிக்கு வருமானம், குடும்பத்தை குறிக்கும் வீட்டில் தொழிலை குறிக்கும் லாபத்தை கொடுக்கும் சுக்கிரன் உச்சமடைகிறாருங்க. பின்னர் சுக்கிரன் ஏப்ரல் 23 அன்று மேச ராசிக்கு பேச்சு ஆகிறாருங்க. ஏப்ரல் 2 முதல் மேச ராசியில புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி புதன் வக்கிரம் அடைய போகிறாரு. ஏப்ரல் 9 முதல் புதன் மீன ராசிக்கு பின்னோக்கி செல்றாரு. ஏப்ரல் 14 முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு முயற்சி மற்றும் சகோதர ஸ்தானத்துல மேச ராசியில உச்சமடைகிறாரு. குருவுடனும் இணைய போகிறாரு. ஏப்ரல் 22 வரை உங்கள் ராசியில ஜென்ம சனியுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் 22 முதல் மீன ராசிக்கு குடும்பஸ்தானத்துக்கும் செல்ல போறாரு. ஏப்ரல் மாதம் கும்ப ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் வருமானம், குடும்பஸ்தானத்திலும் முயற்சிகள் ஸ்தானத்திலும் பேச்சு நடக்குதுங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் கும்பராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது குடும்பத்தில் மகிழ்ச்சி, தனவரவு, தாய் மற்றும் தந்தை வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்க போகுதுங்க. கடந்த மாதத்தை விட முன்னேற்றமே இருக்க போகுது. மேலும் உங்களுடைய வருமானமானது அதிகரித்தே காணப்படும். மேலும் உங்களுடைய பொருளாதார நிலைமையும் மேம்பட்டே காணப்படும். மாதத்தின் பின்பகுதியில் சவால்கள் ஏற்பட போகுது. வேலை கிடைக்கும், தொழில் வளர்ச்சியும் இருக்கும். ஆனாலும் தடைகளும் ஏற்பட போகுது. பேச்சில் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும். திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி வளர்ச்சி பெறவும் முடியும். 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரனின் லக்கின யோகம் இருப்பதால நிதி விவகாரங்களில் எளிதாக பணம் சம்பாதிக்க முடியுங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியன் 3ஆம் வீட்டில் உச்சம் பெறாருங்க. இதன் காரணமாக ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலம் உங்களுடைய வணிகத்தை மேலும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் கடின உழைப்புக்கான பலன்களையும் நீங்கள் பெற போறீங்க. சனிவின் பார்வையால் வேலை இல்லாதவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையும் கிடைக்க போகுது. ராகுவின் 5ஆம் மற்றும் 9ஆம் பார்வைகள் 6ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டில் இருந்தால் நீங்கள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி அடைவீங்க. அலுவலக வேலையில் இருப்பவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதம் சற்று சவாலாகவே இருக்க போகுது. அவர்கள் தங்கள் வீடு மற்றும் பணியிடங்களுக்கு இடையில பேலன்ஸை பராமரிப்பதில் சில சிரமங்களை கூட சந்திக்க நேரலாம். மாதத்தின் நடுப்பகுதியில் சில திடீர் பெரிய செலவுகள் காரணமாக உங்களுடைய வரவு செலவு திட்டம் சற்று தொந்தரவு செய்யக்கூடலாங்க. இந்த காலகட்டத்தில் வணிகம் செய்பவர்களுக்கு போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ளக்கூட வேண்டியிருக்கலாம். காதலை பொறுத்தவரை இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்க போகுது. எனவே தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கவனமாக சிந்தித்து முன்னேற வேண்டும். மாதத்தின் பிற்பாதியில் பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதையும் பிறருக்காக ஆதரவாக பேசுவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும்.
இதுவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்று பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.